வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஜி அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்காண்டி நம்ம ஒரு டெஸ்ட் சீரிஸ் வச்சு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதோட டிஸ்கஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 4 குவாண்டம் மெக்கானிக்ஸ் நம்ம டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் சில ப்ராப்ளம் கூட இருக்கும். நீங்கள் அந்த இதை பிரிண்ட் அவுட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இதை லிசன் பண்ணிவிட்டு அதை போய் பாருங்கள். ரைட்டா, நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடிஷனல் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். விருப்பம் வந்தால் பை பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் குரூப்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாக இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். சரி, குவாண்டம் மெக்கானிக்ஸ் அந்த ஃபஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். The wave function psi of r of a particle moving in a 3-dimensional space has the following physical dimension அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி லென்த் L⁻³ அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், 1 டைமென்ஷனுக்கு எப்படி இருக்கும், 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலான ஒரு ஷார்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டாக, இதை சொல்கிறத விட நான் அதை எழுதியிருக்க அந்த ப்ராப்ளம் போட்டிருக்கிறதுனால அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், லிங்க் நான் கொடுக்குறேன். சரியா, ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதாவது டி ப்ராக்லி வேவ்லேருந்து கட்டிருக்கோம். டி ப்ராக்லி வேவ்லேருந்து ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும். லாம்டா = h/p. அதில் பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் இருந்துச்சு அப்படின்னா லாம்டா = h/√2mE அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் எம்ங்கிறது மாஸ், ஈங்கிறது எனர்ஜி, ஹச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இது எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதுமானது. அதில் எனர்ஜியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 100 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ கொஸ்டின் ஃப்ரீ எலக்ட்ரான் ஹேஸ் ஏ கனெடிக் எனர்ஜி ஆஃப் 100 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வேவ்லேருந்து தான் கேட்குறாங்க. அதற்கான ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் போதுமானது. சரியா, ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் 0.1226 நானோமீட்டர். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இதை ஆம்ஸ்டாங்கில் கூட கேட்பாங்க. அதனால் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை நீங்கள் பார்த்துங்க. கரெக்டாக. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் அமங் தி ஃபாலோவிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் தி ஹில்பர்ட் ஸ்பேஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹில்பர்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஹில்பர்ட் ஸ்பேஸ் ரெப்ரசன்ட் பை எ லெட்டர் அல்லது ஒரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஹச் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு மாதிரியான ஷேப்பில் இருக்கும். ஹச் ஆக்சுவலாக அது க்ரீக் லெட்டரில் இருக்கும். அந்த ஹச் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்கும். சரியா, ஹச் இஸ் ஏ செட் ஆஃப் வெக்டார்ஸ் அண்டு ஸ்கேலார்ஸ். வெக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா சை, பை, ஹை இந்த மாதிரி நிறையா இருக்கலாம். அது மாதிரி ஸ்கேலார்ஸ் ஏபிசி இந்த மாதிரி இருக்கலாம். இது இந்த டெஃபினிஷன் நம்ம அல்தாஸ் புக்கில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா. சரி, இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது ட்ரூ அப்படின்னு நாட் ட்ரூ இல்லை அப்படிங்கிறது கேட்டுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் ஹச் இஸ் இன்செப்பரபிள். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹில்பர்ட் ஸ்பேஸ் இஸ் ஏ செப்பரபிள் ஒன். அதுக்கான சில 4 இந்த ஏபிசி கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 3மே கரெக்டு. தட் இஸ் ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹச் இஸ் எம் லீனியர் ஸ்பேஸ். சரிங்களா, லீனியர் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் பி பார்த்தீங்கன்னா ஹச் இஸ் ஏ கம்ப்ளீட். அதாவது அது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கம்ப்ளீட் அப்படிங்கிற வார்த்தை வரை கமா போட்டுக்கோங்க. ஏன்னா அதுவே ஒரு ப்ராப்பர்ட்டி. சரியா, அதாவது நம்ம ஒரு டெஃபினேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, ஹச் இஸ் ஏ செட் ஆஃப் வெக்டார்ஸ் அண்ட் ஸ்கேலார்ஸ் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா. இது எப்போ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம குரூப்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா. குரூப்ஸில் ஒரு 4 ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி இந்த மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 4 ப்ராப்பர்ட்டியாக சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் இட் இஸ் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ். இட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நான் இட் இஸ் ஏ கம்ப்ளீட் அண்ட் லீனியர் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். நம்ம டென்ஸால் சொல்லும் பார்த்தீங்கன்னா இன்னர் ப்ராடக்ட், அவுட்டர் ப்ராடக்ட்ன்ட்டு, அதே மாதிரி லீனியர் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், சி ஹச் ஹேஸ் ஏ டெஃபினைட் ஸ்கேலார் ப்ராடக்ட் தட் இஸ் ஏ பாசிட்டிவ். ஃப்ரெண்ட்ஸ், இது ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். தட் இஸ் இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் தட் இஸ் ஏ பாசிட்டிவாக இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஃபிஃப்த் டி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்செப்பரபிள் இருக்குது. ஸோ அதனால் நாட் ட்ரூ. அப்போ இட் இஸ் ஹச் இஸ் ஏ செப்பரபிள் ஒன் அப்படிங்கிறது பிரிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் ஹச் இஸ் ஏ செப்பரபிள் ஒன் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹில்பர்ட் ஸ்பேஸோட ப்ராப்பர்ட்டிஸுங்க விட அந்த ஸ்பேஸை டிஃபைன் பண்ணக்கூடியது நான். ரைட்டா. நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம். ஆக்சுவலாக அது ப்ராப்ளம் கூட சொல்லக்கூடாது. ஒரு ப்ரா அண்ட் கெட் டெராக் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரா அண்ட் கெட் வெக்டார். அப்போ அந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி இருக்கும். இப்படி போட்டு இப்படி இருக்கும். சரிங்களா. சாரி, கெட்டு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி இருக்கும். ப்ராங்கிறது இப்படி இருக்கும். சரி, அது ரெண்டுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் அப்படிமா. ரைட்டா, அதான் டெராக் மேட்ரிக்ஸ் அப்படிமா. இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ரா மேட்ரிக்ஸ் ஆஃப் தி கெட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ கெட்டு கொடுத்துருக்காங்க, நமக்கு ப்ரா கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கெட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரோ, சாரி காலம், ப்ரா அப்படிங்கிறது ரோ. சரியா, இந்த பார்த்தீங்களா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா
த ப்ரா மேட்ரிக்ஸ் இஸ் தி கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். நீங்கள் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்வெர்ஸாக தெரியும், அதனால் நீங்கள் அதை அப்படியே மாற்றிக்கிங்க கரெக்டாக. அப்போ இந்த கெட் இது வந்து பார்த்தீங்கன்னா கெட் இந்த இது வந்து காலம், இப்படி தான் இப்படி போட்டால் காலம் சொல்லணும், இப்படி போட்டால் ரோ அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக. அப்போ இதை வந்து நம்ம ரோவை மாற்றிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ப்ராவாக மாறிடும். இப்போ கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆப்போசிட்டாக இருக்குது கரெக்டாக. இப்போ இந்த நமக்கு வந்து கெட்டு கொடுத்துருக்காங்க, ப்ரா கெட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராவை வந்து கெட்டாக மாற்றிருக்கும், கெட்ட ப்ராவை மாற்றுறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது ரைட்டா. அப்போ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்துகிட்டா போதுமானது. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஐ இருக்கிற இடத்துல மைனஸ் ஐ போடணும், வேறு ஒன்றுமே கிடையாது ரைட்டா. அப்போ ஐ இருக்கிற இடத்துல மைனஸ் ஐ, இப்போ மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஐ, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது ரைட்டா. இதை நம்ம மாற்றி போட்டு அதை வந்து எப்படி மாற்றணும், ரோவில் எழுதணும் சரியா. இது ரோ, இது காலம் ரைட்டா. சரி, அதை அப்படியே மாற்றி எழுதிட்டா போதுமானது, அதுதான் எழுதியிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மைனஸ் இருக்கிற இடத்துல நம்மளோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் அப்படிங்கிறனால மைனஸ் ஐ அப்படிங்கிற டேர்ம் இருக்கும் ரைட்டா, இமேஜினரி டேர்ம் இருக்கும் ரைட்டா. அதை பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் ரைட்டா. இது வந்து ஈஸி தான். தட் இஸ் eigen வேல்யூ அண்ட் eigen ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தி ப்ரா அண்ட் கெட் வெக்டார்ஸ்னு கேட்டிருக்கோம். அப்போ இஃப் ஏ கேப் இஸ் அன் ஆப்பரேட்டர் சாட்டிஸ்ஃபைங் தி eigen வேல்யூ ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, தென் விச் அமாங் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் தி இன்வர்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏ கேப் இன்வர்ஸ் கெட் பை ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்வர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா eigen வேல்யூ, கெட்டு பை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெக்டார் சரியா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஒன். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், புரியுது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் அந்த நம்ம டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஒரு பிரிண்ட்டோ இல்லாட்டி அதை நீங்கள் ஒரு சாஃப்ட் காப்பி நீங்கள் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா. ரைட். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்கள். இந்த 6th கொஸ்டினுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே வந்து நான் அந்த இன்டர்நெட்டில் அந்த இமேஜஸ்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரைட்டா. நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே இருக்குது, அதை பாருங்கள் ரைட்டா. என்ன ஆகிட்டுனா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து கரெக்ட் ரைட்டா. அதில் வந்து நான் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பேன், ஆக்சுவலாக 2 ஆப்ஷன் கரெக்ட் தான். அது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். விச் அமாங் தி ஃபாலோயிங் ஹாமில்டோனியன்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஆப்ஷன் ஏ அண்ட் டி ரெண்டுமே கரெக்ட். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் மாடர்ன் பிசிக்ஸ் புக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹச் இஸ் ஈக்குவல் டு ஹச் கிராஸ் ஒமேகா ஏ டேகர் ஏ ப்ளஸ் ஹாஃப் அப்படின்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஏ டேகர் அதாவது ஏ டேகர் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து 1ன்னு அர்த்தம். அதை அப்படியே மாற்றி போட்டோம், ஏ டேகர் ஏ போட்டோம்னா -1ன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் இந்த இடத்துல -1 அப்படின்னா இது வெளியில் -1 அப்படிங்கிறது மீனிங்கே கிடையாது. இது வந்து நம்ம இந்த கம்யூட்டேஷனில் போட்டு தான் கொண்டு வரணும். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் ஏ அண்ட் டி ரெண்டுமே கரெக்ட் தான். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க ரைட்டா. இதை நம்ம ஷேர் பண்ணிக்கோ, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியாக சின்னது மாதிரி தெரியும். ஆக்சுவலாக இது வந்து அப் டு வேலிட் ஃபார் கேட் அண்டு சிஎஸ்சி நெட் எக்ஸாம் ரெண்டுலேயுமே இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின்னா இது இல்லை, இந்த மாடல் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்கு ஒரே ஒரு ஃபார்ம், அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூக்கான ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதுமானது ரைட்டா. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஏ மெஷர்மெண்ட், ஏங்கிறது கிடையாது. இஃப் ஏ மெஷர்மெண்ட் எக்ஸ் டேக்ஸ் வேல்யூஸ் 1, 2, 3, 4 with probabilities 1/4, that is called in each case the value of expectation, அதாவது ஆவரேஜ் எக்ஸிஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆவரேஜ் வேல்யூக்கு இன்கேஸ் நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி eigen வேல்யூஸ் நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது எனர்ஜி வேல்யூன்னு சொல்லுவோம். அந்த வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணால் போதுமானது. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சமேஷன் EIPI. இதில் EI அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா eigen வேல்யூ, நெக்ஸ்ட் பிஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி. அதில் ஐ அப்படின்னு போட்டுக்கணும்னா 1, 2, 3 அப்படி நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அதனால் அப்போ ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு இது மட்டும் போட்டால் போதுமானது. அப்போ இஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி 1/4, அதேமாதிரி 2, 3, 4க்கு எல்லாருமே 1/4 தான் ப்ராபபிலிட்டி. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் வந்துடுச்சு, 5/2. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்கள். Manifestation of band structure in solids is a consequences of அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். இஸ் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ரைட்டா. ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ரைட்டா. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு ப்ராப்ளம் மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து ரொம்ப இது பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஆக்சுவலாக இது வந்து நான் ஞாபகம் மனப்பாடம் வச்சுக்கணுமே தவிர்த்து இதை செஞ்சு பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. நமக்கு வந்து கம்யூட்டேஷன் தெரியும், அதாவது ஆங்குலர் மொமெண்டத்தில் கூடிய கம்யூட்டேஷன். என்ன பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் கம்யூட்டேஷன் ரிலேஷன் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டுருங்க. அப்போ நம்ம கரெக்டான தெரிஞ்சுன்னா இன்கரெக்ட் நம்ம ஈஸியாக போட்டுருவோம். அப்போ கன்சிக்யூட்டிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்யூட்டேட்டிவ் ஒன்று. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துக்கணும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா LX, LY போட்டிங்க அப்படின்னா IH கிராஸ் LZ அப்படின்றது கிடைக்கும். இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். அதாவது அந்த ரூல் வந்து கம்யூட்டேட்டிவ் ரூல். ஆக்சுவலாக வந்து கம்யூட்டேட்டிவ்னா என்ன 0ன்னு வரணும், அப்படி வரல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்யூட்டேட்டிவ்.
இட்ஸ் அன் இன்டயகனைசபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். 0 வந்துச்சுன்னா டயகனைசபிலிட்டி, இட் இஸ் நான் டயகனைசபிலிட்டி. சரியா, அதை ஞாபகம். அப்போ ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஆப்ஷன் ஏல வந்து அது ஹச் கிராஸ் கிடையாது, அது வந்து ஹச் தான். ஏன்னா h/2π அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா -i/h/2π அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நான் வந்து ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட்னு, ஏன் அது வந்து ராங், ஏன் ராங் அப்படிங்கிறத நான் அதை எழுதியிருக்கிறேன். அதை இங்கே செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பாருங்கள். என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஸோ இதுதான் வரணும், ஆனால் அதில் மைனஸ் இல்லாததுனால அது வந்து ராங். சரியா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதுக்கு எல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்கள். இது வந்து நம்ம uncertainty principle வந்து கேட்டிருக்கோம். If we measure the energy of a particle accurately, then the uncertainty in the measurement of time becomes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், அக்கார்டிங் டு த uncertainty principle ஏதாவது ஒன்று மட்டும் தான் என்ன பண்ணணும்னா அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். அதர்வைஸ் இன்னொன்று என்ன பண்ண முடியாதுன்னா மெஷர் பண்ண முடியாது. அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாது அப்படிங்கிற மீனிங், அதாவது சைமல்டேனியஸாக பண்ண முடியாது. இதில் வந்து என்ன கொடுத்தாங்க, அக்யூரேட்டாக மெஷர் பண்ணிட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அக்யூரேட்டாக மெஷர் பண்ணிட்டோம்னா இட்ஸ் இன் ரெஸ்ட் பொசிஷன். தட் மீன்ஸ் இந்த எனர்ஜி, அப்போ ஏதாவது ஒன்று வந்து நமக்கு வந்து சம் வேல்யூ இருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஷர் தி எனர்ஜி ஆஃப் தி பார்ட்டிகல் இஸ் அக்யூரேட்லி அப்படின்னா, அக்யூரேட்டாக அந்த சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. நம்ம இப்போ அந்த இப்போ ஆக்சுவலாக ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ΔE டாட் ΔT அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு h/2 அல்லது h அப்படின்னு போட்டிருப்போம். அப்போ ΔE அப்படிங்கிறது அன்சர்டன்டி, அந்த அன்சர்டன்டி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நான் வந்து ΔE டென்ஸ் டு 0, தெர்ஃபோர் ΔE 0 அப்படின்னா அந்த ΔE நம்ம கீழே கொண்டு வர வேண்டியதான். அப்போ தெர்ஃபோர் டைம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டைம்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இன்ஃபினிட்டியாக மாறிடும். ஸோ நான் வந்து ஆப்ஷன் பி இஸ் காட்டும், தட் இஸ் இன்ஃபைனைட். இந்த சொல்யூஷன் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சார் அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ΔT ஈக்குவல் டு h/2 ΔE போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபார்முலா ஃபார் தி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ட்ரல் விட்த் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரைக்கும் சொன்னது எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு நம்ம கொஸ்டின்ஸ் அப்படின்னா உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.